9th standard chapter 5 coordinate geometry exercise 5.5ல first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா find the centroid of the triangle whose vertices are. அதாவது ஒரு triangle உடைய centroid அப்படின்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் வேர்டிசஸ்லேருந்து வரையக்கூடிய எல்லா லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல போய் மீட் பண்ணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ராய்டு. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா நடுக்கோட்டு சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நான் போடுறேன். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஒரு பாயிண்ட்டுனாலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு கமா ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுன்றதுனால x1 கமா y1, அதே மாதிரி x2 y2 x3 y3. சென்ட்ராய்டை நம்ம பொதுவாக என்னென்னு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா g ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ சென்ட்ராய்டு நடுக்கோட்டு சந்தியை ஜின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இதோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ் வேல்யூஸை ஆட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணும். 3 பாயிண்ட்ஸ்ன்றதுனால டிவைடட் பை 3. அதே மாதிரி ஒய்யோடைய பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணும். நடுவில் கமா போட மறக்காதீங்க. அதே மாதிரி ப்ராக்கெட்டையும் போடணும். ஸோ இப்போ தெளிவாக என்னென்ன x1 y1 அதெல்லாம் நம்ம எழுதிட்டோன்னா ஜஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போது x1 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. இங்கே ப்ளஸ்ன்றது ஃபார்முலாவில் இருக்கிறதுனால இங்கே நமக்கு சம்மில் என்ன சிம்பிள் வருதோ அந்த சிம்பிளை அப்படியே எடுத்துக்கணுமே தவிர எதுவும் மாற்றி எடுத்து போடக்கூடாது. அடுத்தது x2 என்ன இருக்குதுன்னா சிம்பிளோட எடுத்துக்கங்க -3. அடுத்தது x3 +7 divided by 3, கமா y1 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -4 ப்ளஸ் y2 அப்படின்னா -7 ப்ளஸ் y3 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே சிம்பிள் இல்லைனா +2ன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போடணும். ஸோ டிவைடட் பை 3. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதை ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் சிம்பிளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் போதும். ஒரே மாதிரி இருக்கிற சிம்பிளை ஆட் பண்ணிடுங்க. ஸோ 7 + 2 9. 9ல் 9 - 3னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை 3. அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற சிம்பிளை ஃபஸ்ட்டு சேர்த்துடுறேன். -4 - 7னா -11ன்னு வந்துடும் +2. வேறு வேறு சிம்பிளுங்களா அப்போ சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் எடுத்து போடணும். அப்படி போட்டால் என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -9/3. ஸோ அடுத்தது நம்மளால் கேன்சல் பண்ண முடியும்னா தாராளமாக கேன்சல் பண்ணலாம். 3 6 3 டேபிளில் போகும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே 3 டேபிள் அடிப்பீங்க, மேலே 2 டேபிள் அடிச்சிடுவீங்க. அதாவது 3 2s are 6ன்றதுக்கு பதிலாக 2 3s are 6ன்னு சொல்லிட்டு 3ன்னு சொல்லிட்டு ஆன்சரை போட்டுருவீங்க. கமா போட மறந்துடுவீங்க, சிம்பிள் போட மறந்துடுவீங்க. சின்ன சம்மு தான், ஈஸி சம்மு, இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸும் கூட. ஆனால் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு முழுசாக 2 மார்க்ஸ் கிடைக்காத மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ இது 3 1s are 3, 3 2s are 6. மைனஸை முதல்ல போட்டுருங்க. 3 டேபிளில் 9 எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ். ஸோ சென்ட்ராய்டு அதாவது g ஆஃப் x, y உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, -3. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். இதில் செகண்ட் சப்டிவிஷன் ஒன்று இருக்குது. இதே கான்செப்ட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.